ஷாம் இல்ல 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 அந்த இல்ல சாங் ஷாம் நினைப்பான் ஷாமு அதான் என்ன இல்ல ஷாமு அந்த அந்த சாங்கோட இல்ல நான் சீரியஸா சொல்றேன். அந்த சாங்கோட எலிவேஷன் பாரு. நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த பாட்டு கேட்டேன், ஓகேவா. ம், நான் காலேஜ் படிக்கும் போது வீட்டாண்ட குட்டி பையன் ஒருத்தவன் அந்த பொம்மை போன் எடுத்துருவான். ம். அதுல வந்து அந்த பாட்டு ஆமா ஓடிட்டு இருக்கு, அரே தேவோட அரே பாட்டு அரே இருக்கும் தேவுரா கண்ணும் கண்ணும் தேவுரா. நோக்கியான் அதுவும் ஓடும். சரி அது சரி உங்ககிட்ட கேக்குறேன் இருங்க. இங்க இப்ப ட்விட்டர்ல இல்ல இல்ல இருக்கிறதுல ஒரே நிமிஷம். இல்ல இல்ல நான் சொல்லு இப்ப சொல்லு ப்ரோ, வேலைக்கு நான் போனதுக்கு சொல்றேன், நீங்க அப்புறம் பதில் ஒரு சொல்லுங்க. ஒரு மலரும் நினைவுகளை நான் முடிச்சிடணும் இல்ல 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 மலரும் இப்ப நினைவுகள்லாம் இடையில வேணாம். கட் பண்ண கூடாது ப்ரோ, பாவம் இப்ப சொல்லட்டும். இல்ல இப்ப அது வந்து ரீல்ஸா ஓடிட்டு இருக்கு நிறைய. ஆமா. சரி உங்களுக்கு வந்து இந்த இங்க ட்விட்டர்ல வந்து பிடிச்ச தலைவர் ஃபேன் யாரு? தலைவர் ஃபேன் தலைவரே பிடிக்காது, இதுல தலைவர் ஃபேன் எப்படி இல்ல ஏய், இருக்கும்? நம்ம இல்ல இது உங்களால நடிக்க இது கூடாது. படம் பார்க்க வந்தாப்ல, அவருக்கு நீங்க பிடிக்காதா நடி டாக்டர்? டாக்டர் எனக்கு படம் பார்க்க இல்லப்பா, வந்தாரு. எனக்கு ஹானஸ்டா இல்ல எனக்கு ஹானஸ்டா சொல்லணும், சாய்நாத்னு ஒருத்தர் இருப்பாரு, ஓகேவா. அவர் நல்லவர் தான். அலெக்ஸ் உனக்குடா அலெக்ஸ். சாய்நாத் அப்புறம் இன்னொருத்தர், நீ யார சொல்றேன்னு தெரியும், அவரு சொல்ல இன்னும் முடியாது. இன்னும் லிஸ்ட் பெருசா போகுது. அவர் பேரு எஸ்ல ஆரம்பிக்கும். அவரு 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 இல்லடா அவரு இல்லடா இல்ல அவர்லாம் நல்ல மனுஷன், சுரேஷ் பாலாஜிலா. வேற வேற ஒண்ணு கேவாடா, கேலாம் வெளியே தள்ளுறா. சே அதெல்லாம் டாபிக் எடுக்காதடா. கே கே கிடையாதுடா, எம்முடா. எம்மா ஸ்கேமர் எம்மு. இங்கேயும் இல்ல டேய் அலெக்ஸ், உங்களோட படம் பார்க்க வந்தாரு, நம்ம அவருக்கு தெரியாதா? அவர் நல்லா இருக்க மாட்டாரா? அவர் வந்து பிடிக்காதா? இல்ல அது வேற. அவர் இல்ல, சாமு அவரு சும்மா இருப்பாரு, அது வேற. ஸ்கேமர். சாமு ஆசிம் வந்து கேக்குதா? ஆசிம் வந்து விக்டிம், நாங்க அடுத்தது சொல்றது வந்து ஸ்கேமர். இல்ல அடுத்தது வந்து ஜிப்சின்னு போறோம். டேய் 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 கிரேட். இப்பதானே எனக்கு புரியுது. ஆனா எப்படா ஜிப்சி அவரை மறந்துட்ட பாருடா. எப்படா அவரை மறந்த? ஒரு காலத்துல அண்ணா எங்களுக்காக எவ்வளவு தூரம் பண்றீங்கன்னா ஒரு காலத்துல எங்களுக்காக எவ்வளவு தூரம் பண்றீங்களேன்னா ரெஸ்ட் எடுத்துக்கங்க ப்ளீஸ். இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாதுடா. ஒரு மான்ஸ்டரா வந்து ட்விட்டருக்கு புதுசு, என்ன தெரியும் சொல்லு. மான்ஸ்டர் ஏன் எனக்கு எதுவுமே விட்டா தெரியாது. கோட்டுக்கு ஆர்டிக்கு இல்ல கோட் பண்றதுக்கு ஆர்டி பண்றதுக்கு என்ன டிஃபரெண்ட்னு தெரியாதுன்னு சொல்லும். ஆனா எனக்கு சாம நினைச்சா ஒண்ணு சிரிப்பு வருது. ஆனா ஷாமு, நான் ஒண்ணுமே பேசாத என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க பாத்தியா? ஒண்ணுமே பேசல மட்டும் சொல்லாத ப்ரோ நீ. சாமி சிம்பிளா சொல்றேன்டா, நாம எவ்வளவு உயரம்ன்றது அவசியம் இல்ல, எவ்வளவு ஏதாவது கேட்டுற போறேன்டா, ஏதாவது கம்முன்னுடா. இதுவே இல்ல அது டிஎஸ்கேவா? டிஎஸ்கே படத்தோட டைலாக். மாமே இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலடா, நம்ம ஆட்களுக்கு ஏதோ மூல கோலம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோனா ரொம்ப வந்து இல்லடா டேய் சாமி, இல்ல ஒண்ணும் இல்லடா, இல்ல எல்லாம் கரெக்டா போச்சுடா. ஒரு கப்பல் கரை ஒதுங்குச்சு. ஒண்ணும் இல்லப்பா, நேத்தெல்லாம் கொஞ்சம் பிஸியா இவன் ஒருத்தன் வெள்ளை சட்டை போட்டவனே வந்து கருத்து சொல்லுங்கிறான் பத்தியா, அதெல்லாம் தாங்க. யாரு? அதான் கல்வி தந்தை ஏட்டாரு யாரு? அடுத்த ஸ்கூல் கலவி கட்டி விட உங்களை குமரம்மா. சார் வெள்ளை சட்டை சார், நல்லா இருக்கீங்களா? ஹண்டர் என்னமோ கையை தூக்கி இருக்காப்ல. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, இந்த திருமலை படத்துல வெள்ளை சட்டை போட்டோன்னே வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு சாணியஸ்ட் போவான், சேரஸ்ட் போவானுங்க. அலெக்ஸ் ஹண்டர் என்னமோ ஹைலைட் பண்ணிருக்காப்ல. ஓ ப்ரோ, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியல. யாரோ ஒரு ஆள் வந்து ட்வீட் போட்டிருந்தார் வந்துகிட்டு, நம்ம விஜய் ஃபேன்ஸ் வந்துகிட்டு கூலி படத்துக்கு சப்போர்ட் பண்ணோமா நம்ம. எனக்கு அது புரியல. இல்ல ப்ரோ, இல்ல அது விடுங்க, அது பர்சனல் இல்ல, நானே சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். இதுல ஏங்க வசந்த் டிவில வாரம் வாரம் போடுறான் எங்க சரத்குமார் கூலி ப்ரோ. அவனை இல்ல அந்த ரம்மி நாயகன் கையில கச்சானதுக்கு விக்னேஷ் ப்ரோ பேசாம ரம்மி நாயகன் ஃபேன்ஸ் கிளப்னு ஆரம்பிச்சிருங்களா? அப்படின்னு கத்திட்டு வந்துருவாப்ல. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ, ரவி நாயகன் கூட்டா ட்ரிகர் ஆயிடுவான். ஹண்டர் ப்ரோ, பூஜா
பூஜா இங்க படத்துல வந்தாலே படம் நல்லாதான் இருக்கும். அதனால ஏய் போய் கைய பாருங்க. கால வச்சிருவேன். நீ ஏதாவது ஹீரோனுக்கு போய் உப்பு போடுறாங்க போனீங்கன்னா கம்முன்னு இருக்காரு. அலெக்ஸ் இங்க பாரு ஆனா கூட்டணி மட்டும் பெருகிட்டோம். ரம்மி சின்ராச கையிலே பிடிக்கும். புல்லட் 2 சீட்டு கொடுங்க, 1 சீட்டு கொடுங்க. இல்ல ப்ரோ, ஒரே ஒரு சூரிய வம்சம் கொடுத்துட்டு அவன் பண்ற வேலைக்குது எல்லாத்துலயும் போய் அதையே சொல்லுங்கிறான் ப்ரோ. அதே பத்த வேற ஏதாவது தெரியல. அவன் நல்ல படம் எல்லாம் இருக்குது, ஆனா அதை பத்தி பேசவே மாட்டான். ஒரே பத்த பத்தி தான் நடுல பேசுறான். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீச் கொடுத்தாருங்க, அதை கவனிச்சிங்களா? நடிகர் சங்க பிரச்சனை அப்ப கேன் யூ மேட்ச் த இன்டெலிஜென்ஸ், கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரம்மி நாயகனா? ஆமா ஆமா, கேன் யூ மேட்ச் த இன்டெலிஜென்ஸ், கேன் யூ மேட்ச் த இது ஏதோ பேசினாரு அவரு இங்கிலீஷ்ல. அத அது அப்போ மீமா போச்சு. ஐபிஐ இன்டெலிஜென்ஸ் பீரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அது மாதிரி ஏதோ பேசினாரு. நடிகர் சங்க பிரச்சனை தான். ஆனா அப்பப்போ விக்னேஷ் ப்ரோ கிளியர் பண்ணிடுறாருப்பா. உங்களுக்கு டவுட் இல்ல ஈடிதான் ஓடிட்டு இருக்கேன். இல்லப்பா இல்ல நான் என்ன நினைச்சேன், டிஎம்கே மேல ஈடிதான் ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஐபிஐ வேற ஓபன் பண்ணி விட்டாங்களா? அறிவாலயம் மீதே வந்து ஐபியா? அறிவாலயமா? அவருதான் இவருதான் அப்பா தான் அறிவாலயத்துக்கே போறது இல்லையாமியா? அங்க அறிவு இருந்தா போவாங்க. வெறும் ஆலயம் மட்டும் தான் இருக்குது. அது வேற ஏதோ ஆலயம். ஆமா கரெக்டா சொன்னீங்க. ஆலயம் இருக்கு. அது நீ சொன்னது கரெக்ட் தான்டா. அதனாலதான் பெரியாரே வந்து இன்னும் வந்து அறிவாலயத்துக்குள்ள போகாம இருக்கிறாரு. ஆமா உண்மைதான். நல்ல பாயிண்ட் வரவேற்கப்படுகிறது. இல்ல இப்ப குமரன் என்ன தெரியுமா, மீசை முறி விட்டுப்பான் ஒரு ஆங்காரம் ஒரு மாசம். எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல புதுசா கட்சியில சேர்ற பொண்ணுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் புக்கு கொடுக்குறாங்களே, ஏன் பெரியார் புக்கு கொடுக்க? ப்ரோ அப்ப அவங்களும் கொடுத்துருப்பாங்களா கலைஞர் புக்கு? கலைஞர் புக்கு தெரியல, விக்னேஷ் ப்ரோ வச்சிருப்பாரு, நம்ம தெரியல. படிச்சிருக்கீங்களா ப்ரோ? இல்லடா படிச்சது இல்ல, படம் எல்லாம் பாத்துருக்கேன். உளியின் ஓசை, அப்புறம் இது நமிதா வச்சு ஒரு படம் ஒண்ணு இல்லப்பா. இல்ல அவரோட கைவண்ணம் அந்த எழுத்துல வச்சு அது எனக்கு புரியுது. எனக்கு தப்பா தோணுது. இந்த பரிதாபங்களை கேட்பானே எனக்கு தப்பா தோணுது. கலைஞரின் கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம். இல்ல கண்ணம்மா சுனாமி வந்தப்போ வந்ததுப்பா. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அவரோட எழுத்துல எங்க நடிகை நமிதா நடிச்சாங்க, அது கரெக்டா சொல்லுங்க. இது விஜய் அடிக்கடி அவங்க குரூப் தான் ஒரு படம் ஒண்ணு நடிச்சிருப்பான். சுமன் எல்லாம் இருப்பாரு. பாஜக முன்னாள் தலைவர் இல்லாம வந்து தமிழ்நாடே வந்து ஒரு மாதிரி போரிங்கா இருக்குன்னு தூக்கி எழுப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு டவுட் இல்ல, ஒரு வைகோ என்னாச்சு? வைகோ ஆலயம் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ, இருங்க. விக்னேஷ் சொன்னதை கண்டுபிடிச்சிட்டேன். அது படம் பேர் இளைஞன் ப்ரோ, 2013. இளைஞன் ஏதோ போர்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் கதை. ஆமா கப்பல்லாம் காட்டுவாங்க அதுலயே. பழசு நினைச்சா இது அவருக்கு மிஞ்சி ஒரு பழசு யார சொன்னது? விடுங்க, நம்ம வாழ்ந்த காலகட்டம் அப்படிங்க. நம்ம அவ்வளவு வயசானவங்களும் இல்ல, நீங்க தப்பா சித்தரிக்கிறீங்க. பிரசாந்த் வின்னர் படம் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு இது தேத்தி வச்சிருக்கும் போது, குறையமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர் ஒரு படத்தை எடுத்து பண்ணி விட்டாங்க. தெரியுமா? அது யாரு கதை எழுதிருந்துருமா? கலைஞர் பொன்னர் சங்கர் வாங்க குதிரையில ஓட்டிடுவாங்க. பாகுபலி மனுஷன் இன்னைக்கு வந்து கும்பல்ல வந்து கெரியரே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமா அதோடதான். இதுக்குதாங்க கலைஞர்லாம் வந்து பேனாவை கையில எடுத்தா மட்டும் வந்து கதை எழுதாது. கலைஞர் கண்ணால பார்த்தாலே கதை எழுதும். பேனாவே இருந்துருச்சு. குமார் இன்னைக்கு வந்து ஒரு எப்படி மாமே இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ரைமிங்கா பேசினுக்கிறேன். இல்ல அதான்டா எனக்கு தெரியல.
கேக்குறேன் டைமிங்கா இல்ல இல்ல பேசுறீங்க. சாமு, அவன் மொக்கையா பேசுறதுலாம் அவனை பாராட்டுற, நான் கருத்தா பேசுறேன்னு திட்டுற. இல்ல நான் இல்ல 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 பாராட்டவே ப்ரோ, இல்ல இல்லையே. இல்ல 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 இப்ப விக்னேஷ் ப்ரோ எப்படி தெரியுமா அவனை பாராட்டுறான், எனக்கு காண்டாவது, சாம விட மாட்டேன், இது காண்டாவது. இந்த சாம விட மாட்டேன். காசு வெட்டி போட்டுரு ப்ரோ, காசு வெட்டி போட்டுரு. சிவாஜி ஏய் வேணாம்டா விடா. இல்ல அதாவது A1 விக்னேஷ் bro, படத்துல குஸ்ட் பேசின்னு பானே. இந்த பாயிண்ட் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ. அவர் வின்னர் பத்தி சொன்னாரு, பொன்னார் சங்கர். அந்த காலகட்டத்துல நமக்குலாம் ஞாபகம் இருக்கும், சினிமா ஹீரோக்களை வந்து ஜீரோ ஆக்குவதும் இவங்களோட வீட்டோட ஜீரோ வந்து ஹீரோ ஆக்குவதும் ஒரு வாடிக்கையா வச்சிருந்தாங்க. அதுதான் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. நல்லா ஓடிட்டு இருந்த நடிகரோட வாழ்க்கையெல்லாம் வந்து சில படங்களுக்கு நிர்பந்தமா பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கரியர் கிராஃப் சரிஞ்சிருச்சு. ஹீரோ வந்து ஜீரோ. எங்க பாபா பாபா பாமக பிரச்சனை அந்த காலகட்டத்துல. அப்படியா? வேற இவங்க படம் பாபா வந்து பாபா பாபாங்க பாமக பிரச்சனை. ஆமா ஆமா அது வேறங்க. அந்த படத்துல சிகரெட் அடிக்கிற பாபா காட்சி பாமகன்றது அவங்க இப்பதான் தெரியும். எதிர்த்தாங்க. இல்ல எனக்கு புரியல எதுக்கு. பாபா வந்து பாபா அண்ணா கேக் வெட்டின பிரச்சனை இல்ல. டேய் செக் அண்ணா டேய் இவன்டா. அதான் இல்ல இந்த இல்ல இந்த சிங்கம்ல கேட்பானே செரிக்கிறது பாபா இல்லப்பா, இல்ல ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆயிரம் அதிசயம். சரி, அந்த எங்கடா பூமர் காணோம். இல்ல என்ன விக்னேஷ் ப்ரோ, அது சிகரெட்ல தானே ஆரம்பிச்சது அந்த பிரச்சனை. சிகரெட் அடிக்குதுன்னு தானே ஆரம்பிச்சது அந்த பிரச்சனை. ஆமாங்க, சிகரெட் இல்லைங்க. இல்ல சிகரெட் மட்டும் கிடையாது, அது கிடையாது. இது சொல்லாம என்னன்னு தெரியல. சொல்லுங்க சொல்லாதீங்க. இல்ல தடை செய்யப்பட்ட பொருள், ஓகேவா, மாவான்னு ஒரு பொருள், பொருள் எடுத்து வாயில போட்டு அது அத இல்ல அத போட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா தண்ணி குடிப்பாரு, ஓகேவா. அது வந்து அதான் ஒயிட் ஸ்பிரிட், ஓகேவா. அதை குடிச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சுருட்ட பத்த வைப்பாரு. சோ இது எல்லாமே இது மூணு சேர்ந்தா ஒரு மனுஷன் போய் சேர வேண்டியதுதான். இது வந்து லீடிங் டு கேன்சர். ப்ரோ இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல இதையே மாசா போனோம் ப்ரோ. பா இஸ் பாய் இல்லடா அதுல வந்து ஒரு ஃபைட் இருப்பா அதுல ஒரு ஃபைட் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா கால்ல இல்ல வாலிபால் கையில காம்பஸ் சுத்துற, அது வேற விஷயம். இப்படி காலால இப்படி விட்ட உடனே ஷூ போயிட்டு ரிவர்ஸ்ல வரும். எனக்கே தெரியாது எப்படிடா வருது. அயன்மேன் கிட்ட கூட அப்படி இருக்காது தெரியுமா, ஷூ மட்டும் தனியா போற மாதிரி காஸ்டியூம் தான். ஒரு வரத்தை வேஸ்ட் பண்ணுவாரு. அந்த ஏங்க ஆரியுமே வேஸ்ட் தாங்க பண்ணுவாரு. இல்ல ஒருத்தவங்க இல்ல உயிரை காப்பாத்துறது இல்ல ப்ரோ. அதான் ஒரு சைனீஸ் பையன் சாப்பிட்டு அவனுக்கு வயித்தால போயிடும், அது ஹாஸ்பிட்டல் போனாலே சரியாயிடும் அந்த பிரச்சனை. அதுக்கு எதுக்கு வந்து இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்ல என்ன கேட்ட ஒரு நிமிஷம் இல்ல ரம்யா கிருஷ்ணன் டைம் பார்க்க வச்சா நான் எது அதெல்லாம் கண்டுக்க தெரியல. அலெக்சாண்டர் அமைதியா பேசு, ஓகேவா, கண்ட்ரோலா பேசு. தவறான வார்த்தைகள் அதாவது இல்ல ஒரு விஷயம் சித்து அந்த படம் நான் ஒரு 1000 வாட்டி மேல பாத்துப்பேன். 1000 வாட்டியா? என்ன ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் வந்து பாபாவோட பிறந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைனீஸ் பொண்ணு தான் பாத்தீங்கன்னா வந்து இது என்ன சொல்றது, சைனீஸ் கிடையாது ஜாப்பனீஸ் பொண்ணு. அவங்கதான் பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்து அது என்னது பாபாவுக்காக நான் வந்து பூஜை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு கொடுப்பாங்க. அந்த பொண்ணுதான் பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபரே அந்த இது ஜப்பான்கார பையன் வந்து கல்யாணம் பண்ணுவான், புரியுதுங்களா. அது வந்து தங்கச்சி மாதிரியாவும் பாத்தீங்கன்னா இல்ல அதுதாங்க சொல்ல வரேன். அது வந்து தங்கச்சி மாதிரியும் பாத்தீங்கன்னா இருக்கும், அவங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு மாதிரி பாத்தீங்கன்னா அது வீட்டாண்ட இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன அன்னைக்கே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆன அன்னைக்கே வந்து ஐசியூல அட்மிட் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு டாக்டர் வந்து குழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாபால அந்த ஜப்பான்காரன் காரக்குழம்பு சாப்பிட்டு வயிற்று வலியில டாக்டர் கூட்டு போவாங்க, ஃபுட் பாய்சன். பாபா கிட்ட அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிடலாமான்றதுலயே ஒரு மூக்குல விரல விட ஆரம்பிச்சு. சாரி அவரு இது இப்ப தும்முனாதான் சரியா இருக்கும். தும்மிட்டீங்க அது மூக்கு. அந்த படத்தை வந்து நீங்க நிறைய நோட்டி பார்த்தாலே அதுக்குள்ள நிறைய டீ கோடிங்லாங்க. அதுல சிஎம்ஐ யார போர்ட்ரே பண்றாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ராமசாமி யாருன்னு சொன்னாங்க.
சோ அது ஒரு இது. அதுல கந்தன் ஒருத்தர் வருவாரு பாத்தீங்களா, அவரு யாரு? உண்மையான அதுக்கப்புறம் மறைமுக பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேரக்டர் கை அந்த கால் படத்துலங்க விக்னேஷ். நிறைய நிறைய இருக்கும், நிறைய இப்போ இருக்கும் அந்த இப்போ படத்துல. ராமசாமியோட அப்பா யாருங்க? அவர் வந்து அவரை காட்டவே மாட்டாரு. அவர் வந்து ஒரு வீல் சேர்ல உட்காந்துட்டு ஆஹா, எல்லாரையும் ஆட்டி படைக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் அது அப்பா கேரக்டர் கிடையாதுங்க, அது அப்பா மாதிரி அதுல காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஒரு ஆக்சுவலா அந்த இப்போ ராமசாமி கேங்கு தான் பாத்தீங்கன்னா அந்த படப்போட்டியை தூக்கின்னு ஓடினாங்க. அவரை பத்தி ராமசாமி இப்போ இப்போ ராமசாமி புரியுதுங்களா? அவரு தான் பாத்தீங்கன்னா சிஎம் அந்த கூட்டணியை வந்து இது பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. அவர் உடச்சிட்டாருன்னா கூட்டணி இதாயிடும். ஸோ அந்த மாதிரி அவர் தலைமையில இருப்பார். நிறையாங்க அவரே டீ கோடிங்லாம் வச்சு எடுத்திருந்தாருங்க. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லைங்களா, அவர் வந்து இமயமலை வரைக்கும் பாத்தீங்கன்னா சாமியார் கூட நடந்தே போயிடுவார் அவரு. இப்படி ஒரு கடைசியா அவர் திரும்பி பார்ப்பாரு, ஊர் ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா நின்றுட்டு இந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஊர் இது மலை இருக்கும். அது அவர் மனசுல இருக்கிற அப்படியே திரும்பி குழப்பத்தையே வந்து காட்டுற சீனு ப்ரோ. டிப்பு 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 டிம்மரேன்னு வருவாரு. ஏய் எனக்கு அந்த சாங் ரொம்ப அந்த பிடிக்கும்டா. படத்தோட பாபா ஓப்பனிங் சித்தா, சாங் என்ன அது? சங்கர் மாதேவன் மாயா மாயா. பாடிய நல்ல அதுல 3 பருவம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? குழந்தை பருவம்னா என்ன, இளமை பருவம்னா என்ன, பூவுக்கெல்லாம் சேலை கட்டும் தொட்டு பார்க்கும் மனசுன்னு சொல்லிட்டு ஒரு இதுல செம்மையா இருக்கு. எல்லா நல்லா பாட்டுமே இருக்காது. நல்லா இருக்கும் ப்ரோ. மாயா இளமை மாயா கலை, பாட்டு கூட நல்லா இருக்கும். முதுமை 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 வயசு முழுசாய் இல்ல ஆனா வாழ்த்த வயசு. விக்னேஷ் விக்னேஷ் ப்ரோ, நாங்க கண்டிப்பா தெரியுது நீங்க 100 வாட்டி பாத்திருக்கீங்க. 1000 வாட்டி ப்ரோ. ஆமா. ஐயோ. இன்னும் 1000 வாட்டி ஒத்துக்கடா பார்க்க மாட்டேங்கிறேன். ஆனா ஆசைப்படுறாரு. இல்ல ஆனா ப்ரோ இது நான் இல்ல ஆக்சுவலா எனக்கு பாபா போட எது ஞாபகம் இல்லையோ, இங்க பக்கத்துல மெடிடேஷன் சென்டர் ஒரு இடத்துல அந்த மியூசிக் ஒன்று வரும். அது என்ன மியூசிக் தெரியல, அது பேரு. அந்த பாபா படத்துல இந்த மியூசிக் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொட்டாய் விடுற மாதிரி ஒரு சவுண்ட் வருமே. அதானே அந்த கொட்டாய் விடுற ஆன்மீக இல்ல நீங்க இல்ல இந்த மான்ஸ்டர் மியூசிக் போட்டீங்கன்னே இல்ல இல்ல தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த படம் பார்த்ததெல்லாம் நீங்களா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க இது ஒரு சாமியார் ஒருத்தர் பிச்சைக்கார சாமியார் மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பாபா நீ நினைக்கிறதெல்லாம் இது இங்க உனக்கு வந்து எங்க வந்த எங்க போறோன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவார். திடீர்னு இந்தியா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா இமயமலை கூட்டு இமயமலைக்கு போவாரு. போயிருவாப்ல. இல்ல அவர்லாம் என்ன மகாவதார் அதெல்லாம் பாபாஜி யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட இதுக்கு போவோம். ப்ரோ போற போற விக்னேஷ் ப்ரோ உண்மையா இல்ல போற ப்ரோ, எனக்கு இல்ல உண்மையா சொல்லு ப்ரோ, உனக்கு கனெக்ட் ஆச்சா ப்ரோ அந்த இல்ல படம்? வேற சூப்பரா கனெக்ட் எனக்கு ஆச்சா? சத்தியமா எனக்கு இல்ல இல்ல இங்க பாருங்க. சத்தியமா சொல்றேன். படம் எங்க பாருங்க, கடலூர்ல தான். ஓகேங்களா? என்னன்னா பக்கத்து வீட்டு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல டெக்கு தான் இருந்துச்சு, சிடி கூட கிடையாது இல்லைங்களா? அவர் வந்து அந்த இது விசிஆர் கேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல வாங்கிட்டு இதுல இருப்பாரு, அப்படி இப்படின்னு போட்டு. ஹைலைட்டே என்னன்னா, இங்க இருந்து இமயமலைக்கு போகும்போதெல்லாம் அப்படியே பைத்தியக்கார மாதிரி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாப்புல. அங்க போய் வந்து பாபாவை சுத்தி நிறைய பொண்ணுங்க வந்த உடனே தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு டக்குனு உட்காந்து. ஏய் என்னடா குமரா, அந்த சீன் உண்மையாலுமே சூப்பரா இருக்கும்டா. நீ பார்த்தோன்னு அப்படியே இல்ல ஆமா அப்படியே கையை பிடிச்சி இல்லடா கையை பிடிச்சி கூட்டு போன உடனே அங்க அந்த இதுக்கு என்ன சொல்றது, அது ஒரு டைலாக்லாம் செம்மையா எதிர்ப்பாங்கடா. எல்லாரும் கடவுள் தான், நானும் கடவுளா இருக்கு, நான் கடவுள்னு எனக்கு தெரியும், நீ கடவுள்னா என்ன பண்ணும். ஆமா அந்த வெள்ளையா ப்ரோ, அது இடமே வெள்ளையா இருக்கும் அதானே சொல்றீங்க? அது இடமே அது ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கும், அது சுத்தி ஆறா பாட்டி அது நிப்போம், ஆறா பொண்ணுங்க கூட ப்ரோ. டான்ஸ் ஆடுவாங்க. பாபாஜி இருக்காருல்ல, ஓகேங்களா? அவரோட ஆறா அது actually. மகாவதார் பாபாஜி ப்ரோ. ப்ரோ எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பெருசா அங்க போவோம். கரெக்டா அதானே இல்ல சொல்றீங்க? இஷ்டத்துக்கு சொல்றேன். ஏய் ஆறா ப்ரோ. ஏய் உண்மையாடா, அது யாரு தெரியல, எங்க கடலூர் நாகராஜ். இது கடவுள் நாகராஜா. கடலூர் ப்ரோ கடலூர் நாகராஜ். ஆமா 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 அவரு கடவுள்காரு தான் அவரு. இல்ல நரோட்டா தெரியுமா தெரியாதா? பாபாஜி தெரியாது bro. மகாராஷ்டிரா பாபாஜி இருக்காருல்ல, அவர் கடலூர் தான். அவரு கூகுள்ல வெளில அடிச்சு போயிரு, அவர் பேரு நாகராஜ். எனக்கு இது ப்ரோ தெரியாம என்ன ப்ரோ போயிடுச்சு சொல்றீங்க விக்னேஷ் ப்ரோ. சீரியஸா? பாருங்க நீங்க எல்லா என்ன இல்ல நான் எல்லாரும் பிரம்மாண்டமா கடலூர், டாம் குரூஸ் ஆமா கடலூர், இல்ல எல்லாருமே கடலூர் தான் இல்ல கடலூர். இல்ல இல்ல ஐயோ, அந்த ஜாக்கி சான் ஐயோ, கடலூர். அந்த தம்பி பேர் என்னது? யாரு பேரு? அந்த ஐடி கார்டு கொடுப்பானே ஒரு தம்பி, அந்த தம்பி பேர் என்னது? கடலூர் ஏதோ விக்னேஷ் ப்ரோ இல்ல விக்னேஷ் ப்ரோ எதுக்கு சும்மா நொச்சுன்னு குத்திங்க? விஜய கடலூர்ன்றங்க, சென்னைலாம் இல்ல. அவர் சென்னையே ப்ரோ கிடையாது. பரங்கிப்பேட்டை பச்சதை சொல்றேன் இல்ல, பச்சதே கடலூர் ஆமா காலேஜ்ல. விக்னேஷ் அது ப்ரோ என்ன இல்ல இல்ல காலேஜ் படிச்சீங்க கடலூர்ல? இல்லைங்க பரங்கிப்பேட்டை கடலூர்ல இருந்து ஒரு ஏரியா. ஓகேங்களா? விக்னேஷ் ப்ரோ என்ன காலேஜ் இல்ல படிச்சீங்க அவர் கடலூர்ல? சொல்லுவதுல ஒரு உண்மை இருக்கு. அது என்னன்னா, இங்க ஒரு புக் இருக்கு ப்ரோ, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகின்னு ஆமா சொல்லிட்டு. அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி புக்ல வந்து
அந்த மகா அவதார் பாபாஜி, அதாவது இந்த ரஜினிகாந்த் வந்து பாபாவா காட்டுவார்ல ஒரு அவர் நிஜ வாழ்க்கையில உள்ள ஒரு பாபா தான். ஆமா அவருக்கு பத்தி ஒரு லெஜெண்டும் இருக்கு. அதுல வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி புக்ல வந்து அவர் ஒரு தமிழ்காரருன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல கடலூரான்னு எனக்கு இல்ல ப்ரோ, ஸ்பெசிஃபிக்கா அது பரங்கிப்பேட்டைன்னு ப்ரோ இருக்குல்ல, நீங்க அவரு கூகுள்லயே அடிச்சு இல்ல பாருங்க. ப்ரோ அவரு வந்து இல்ல அவரு என்னன்னா வந்து அவரு கடலூர் மாவட்டம் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் 6ஆம் ஆயிட்டாரு. இவரு கடலூர் மாவட்டத்தை ஆனா பிரிச்சு ஆனா கடலூர் இல்ல விக்னேஷ் ப்ரோ 2.0 ஆரா சொல்லும் போது செருப்பால இல்ல இல்ல வச்சானுங்க. இல்ல இல்ல நீங்க ஒரே வந்துட்டு நிமிஷம் குமரா, கடலூர் மாவட்டம் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அது கடலூர் தான், புரியுதா? நீங்க சென்னை இல்ல எப்படி இந்த சென்னை வர்றதுக்கு முன்னாடியே நாங்க கடலூர் தான், தமிழ்நாடோட கேபிட்டல் தான் 1920. ப்ரோ இப்போ எனக்கு இல்ல விக்னேஷ் ப்ரோ, எனக்கு டவுட். இப்போ அவர் பிறந்த இடம்னு ஒண்ணு இருக்கும்ல, அங்கெல்லாம் எப்படி கோயில் கட்டிட்டாங்களா பயங்கரமா, லைக் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது? அவரு பிறந்த இப்படி இடம் இல்லைங்க போனாரு இல்லைங்க ரஜினி இல்லைங்க கூட இல்லைங்க இன்னொரு ஒரு வீடியோல. இல்ல இல்ல அதெல்லாம் கட்டலைங்க. ரஜினி இன்னொரு ஒரு ஆக்சுவலா வீடியோல போனாருங்க ஆக்சுவலா அது வந்து அவரோட 80% ஆஃப் முஸ்லீம் ஏரியா அது பரங்கிப்பேட்டைன்றது. ஏன் மகா அவதார் ஆமாப்பா கடலூர். ஓ, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீங்க சொன்னதுக்கு ஆமா அப்புறம் தான் தெரியும் இதெல்லாம். 1000 அதிசயம் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அமைந்தது யோகி புக் பாபா வாங்க ப்ரோ ஆனா இல்ல எனக்கு ஒரே இல்ல நிமிஷம் அலெக்ஸ், விக்னேஷ் ப்ரோ, ஆனா எனக்கு சத்தியமா கனெக்ட் ஆகல விக்னேஷ் ப்ரோ. அந்த படம் அதுல என்ன தெரியுமா ஹைலைட்? அந்த மியூசிக் தான் தெரியுமா. இந்த நான் போன மெடிடேஷன் சென்டர்ல நீங்க உடனே ஒரு கர்மம் இல்ல எப்ப இல்ல போனாலும் நீங்க அதான் உடனே ஓடும். ஒரு பிராண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, என்னமோ ஒரு கடலூர்காரரா, அதனால தான் நான் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றேன், எங்காவது படத்தை ஆமா எடுத்துருக்காங்க அப்படின்னு. பின்ன அப்படிலாம் ஆமா இல்ல அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எக்ஸ்போஸ் அவர் வாயில சொல்லியாச்சு போயிரு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்டா குமர் அப்போ கூட தான் எனக்கு கொடுக்கணும் ஒரு நரிகை ப்ரோ வந்து நீங்க அடிக்கடி ஒரு பைரவ் இல்ல மாதிரி பண்ணுவோம் ப்ரோ. நான் ஏதோ பண்ண மாதிரியும் நான் சொன்ன மாதிரியும் அப்படிலாம் நான் பண்ணல ப்ரோ. இல்லடா, எனக்கு எனக்கு கூட தாண்டா ஒரு ஹீரோயின் பிடிக்கும், அதுக்காக அவங்க என்ன எங்க ஊர் நான் சொல்ல முடியும். சொன்னாலும் தமிழ்நாட்டுல சொல்லுவீங்க. ஹீரோ அதான் நம்ம இல்ல கிரீத் செட்டி கடலூர் காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் போச்சுன்னு. இல்ல அவங்க அம்மா கடலூர் சொல்லுவாங்க. கிருத்தி செட்டி காலேஜே போலடா. இல்ல இல்ல குமரா ஓப்பன் இல்லப்பா, ஓப்பன் யூனிவர்சிட்டி சம் கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும், ஓகேவா? இல்ல இல்ல இப்படிதான் ஒருத்தன் ஓப்பன் யூனிவர்சிட்டில 32 டிகிரி வாங்கிட்டேன்னு சுத்திட்டு இருக்கிறான். கம்பெனி இருக்கு. ஐயோ என்ன கரெக்டா சரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதை கடந்து வந்துடும். சரி என்ன பண்றது, டாக்டருக்கு படிச்ச பொண்ணும் இன்னைக்கு வந்து இது சாங் தான் ஆடிட்டு இருக்கு. அதை விட நாங்க டாப்ல சாய் வேணாம். பல்லவியோட கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா டக்குன்னு. சாய் பல்லவி இல்லைங்க, ஸ்ரீலீலா. ஓகே ஓகே. சாய் பல்லவிலாம் லிஸ்ட்லயே கிடையாதுங்க, ஃபீல்ட் அவுட்டுங்க. ஏங்க சங்கர் பொண்ணு மட்டும் என்னங்க, அந்த பொண்ணு சங்கர் டாக்டர் பொண்ணு இல்ல டாக்டரா? டாக்டர் இருந்தா போய் ஊசி போட சொல்லுங்க. எதுக்கு எங்களை வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்கு? ஆமா டாக்டர். மனித உயிர் என்ன உங்களுக்கு அப்படி இலக்கரமா போச்சா? சாக்கிரதை. இல்ல இல்ல தவறு 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 தவறு, இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. கேப்டன் பேசுனதுங்க. கேப்டன் 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 இல்ல அவங்க எல்லாம் டாக்டர் ஆனதுக்கு காரணம் யாரு? கலைஞர் ஐயா தானே. நீட் எல்லாம் டாக்டர் இருப்பீங்களா? ஆயிருக்க முடியாது. ஏன்னா நீட்டை கொண்டு வந்தது இவங்க கூட்டணி கட்சி தானே. டேய் இன்னைக்கு குமரா இன்னைக்கு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், நான் அந்த கமெண்ட் மட்டும் சொல்றேன் பாரு. நீங்க எல்லாம் இப்படி பேசுறதுக்கு காரணமே கலைஞர் தான்டா. ஆமா எல்லாரும் சொல்றீங்கடா, இதுக்கு மேல எல்லாமே கலைஞர் பண்ண நாங்களே சொல்லிடுறோம். எல்லாத்தையும் கலைஞர் பேர் நினைக்கிறாங்கப்பா. கலைஞர் பேர் நினைக்கிறாங்க ப்ரோ. எதை கேட்டாலும் நீ இப்படி இருக்க காரணமே ஆனா உனதான் இல்ல போனது கலைஞரு, இருந்தது கலைஞரு. ஏன் விக்னேஷ் ப்ரோ கப்பலுக்கு போனது கலைஞரு. இல்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? கலைஞர். இல்ல எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா, உண்மையா கேட்கணும் விக்னேஷ் ப்ரோ. எனக்கு 2 ரீசன் சொல்லுங்க. எம்ஜிஆரா கலைஞரா, நீங்க யார சொல்றீங்க 2 பேர்ல? எம்ஜிஆர் கலைஞரா இல்ல இல்ல புரியலைங்களே, எம்ஜிஆரா கலைஞரா எந்த கேக்குறீங்க? ஓட்டு யாருக்கு போடுவீங்க ப்ரோ? யார் ப்ரோ இல்ல யார் பெஸ்ட் சிஎம்னா? பெஸ்ட் சிஎம் அந்த மாதிரி பொலிட்டிஷியன்ல பெஸ்ட் பொலிட்டிஷியன். இதுல டவுட்டே இல்லைங்க. ஐயோ எம்ஜிஆர் தாங்க. நான் ஒரே விஷயம், நான் வந்து கலைஞரை சிஎம் ஆக்கினதே அவர்தான். இதுல வேற ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், கலைஞரை சிஎம் ஆக்கினது மட்டும் கிடையாது. அவர் 67 ஆட்சிக்கு வந்தது காரணமே, டிஎம்கே முதல்ல ஜெயிச்சது காரணமும் பாத்தீங்கன்னா இவங்கதான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே 3 எலெக்ஷன் அவங்க இது பண்ணிருக்காங்க.
அப்போ ஓகே இந்த கான்செப்ட் இல்ல இந்த கான்செப்ட் விடுங்க. எனக்கு என்னன்னா என்ன ப்ரோ எல்லாத்துக்குமே கிளைம் பண்ணிருக்கானுங்க. எம்ஜிஆர் எல்லாம் ஃபேட் அவுட் பண்ணிடுறானுங்க. ஒண்ணுமே எம்ஜிஆர் வந்து ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும் கம்ப்ளீட்டா கலைஞர் தான் எல்லாரையுமே வந்து படிக்க வச்ச மாதிரியும் இங்க வந்து எல்லாத்துக்கும் சமூக நீதி வாங்கி கொடுத்த மாதிரியும் பேசிட்டு இருக்கானுங்க. அப்படிதான் பேசிருந்தோம். ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். கலைஞர் 1969 சிஎம் ஆகி 71 சிஎம் ஆகி அதுக்கு மேல சிஎம் ஆக முடியாம 1980 2 சிஎம்ஆ இருந்தவர் போய் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ்ல சேர்ந்தாரு. காங்கிரஸ் தலைமையான அலையன்ஸ்ல சேர்ந்து காங்கிரஸ் 114 சீட்லயும் இவங்க 112 சீட்லயும் நின்னாங்க. இதெல்லாம் வந்து வரலாறு. உடனே எடுத்து வந்துருவானுங்க எல்லாத்துக்கும். இல்ல இன்னொரு விஷயம் இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் தம்பி. நாங்கெல்லாம் எம்ஜிஆரே பார்த்தவங்க. குமரா இப்ப நீ சொல்றல இந்த மாதிரி கிளைம் பண்றதுக்குன்னு ஒருத்தன் ஏடிஎம்கே காரன் கூட இங்க இல்லையான்ற மாதிரி ஃபீல். இப்ப என்னன்னா இவனுங்க சொல்ற எல்லாமே இவனுங்க இல்லப்பா. என்ன சொல்றது, அவங்க கையை கட்டி நின்னு பேசாம நின்று அவங்க பழகப்பட்டாங்க. ஓகேவா, அந்த பக்கத்துல அவங்களையும் மலரூர்ல தலைமையிலையும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் டைம்லயே அப்படியா ப்ரோ? எம்ஜிஆர் இல்ல மான்ஸ்டர் எத்தனை ஜெனரேஷன் தெரியுங்களா மாறிடுச்சு. எம்ஜிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 77 80s அந்த டைம்ல ஒரு இதுல வந்தவர். புரியுதுங்களா? இன்னைக்கு 80sல இருந்தவங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வயசாயிட்டு ரொம்ப இதுவா இருக்கு. ஏன் 80sல பிறந்தவங்களுக்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தாதான் நம்மளை பத்தி பேசுறதே தெரியும். அவங்கதான் மேலே நிமிந்து பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இவங்க பெரியார் என்னமோ இவங்க தான் அத்தாரிட்டி எடுத்த மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல. இப்ப நீ கேக்குதா? கடைசியா பாத்தீங்கன்னா கேக்குது சொல்லுங்க. இல்ல அந்த எழுத்து சீர்திருத்தம் இருக்குல்ல, இவரு பேர் என்னது, பெரியார் கொண்டு வந்த அந்த எழுத்து சீர்திருத்தம், தமிழ் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்காங்க. அவரு தான் எம்ஜிஆர் வந்துதான் அதை இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்காரு. இவங்க இது உக்காந்துக்கிட்டு 68 69 பாத்தீங்கன்னா இது பூச்சி மருந்து ஊழல், இந்த ஹெலிகாப்டர்ல பூச்சி மருந்து அடிக்கிறது, அந்த கேஸ், இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுலதான் நடந்திருக்கு. அப்பயே அப்ப வந்து அந்த காலத்துல வந்து விஞ்ஞான ஊழல் அதுக்கு அடித்தளம் போட்டு இந்திய எதிர்ப்பு அந்த இதுன்னு சொல்லிட்டு வந்து எம்ஜிஆர் காங்கிரஸ் பி டீம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. இப்ப என்ன அடுத்தது வந்து எல்லாரையும் வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்களா அடுத்தது போய்? இப்ப ஆல்ரெடி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பார்க்காங்க. புரியுதா? அதாவது அது ஓகேங்க, அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கட்டும். வெளிப்படையான கூட்டணின்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல. இல்ல அது இப்போதைக்கு வைக்க முடியாது. அவங்க ஏன் வைக்க முடியாது? அறிவுபூர்வமான எங்க அண்ணா இருக்கிறாரு, உதயண்ணா இருக்கிறாரு, சேப்பாக்கத்தின் சேகுவாரா. ஒரு அத இப்ப அண்ணா இல்லடா, அத வந்து தளபதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கடா. தளபதி உதயநிதின்றாங்க. எங்களுக்கு வேடவே வச்சுக்கடா, எல்லாத்தையும் வச்சுக்கோடா. எங்களுக்கு வேடாடா. எங்களுக்கு இந்த வாலி படத்துல இன்ட்ரிக்கு போவோம் பத்தியா, தட்டி ரூபா பேனா எடுத்து இந்த டேபிள் எல்லாத்தையும் எடுத்து என்ன அமைதியாயிருச்சு? எனக்கு மைக் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு. ஒன்றும் இல்லை, அமைதியான ஸ்பேஸ் முடிச்சுக்கலான்றார். ஆமா அலெக்ஸ், முடிச்சுக்கலாம், நாளைக்கு பேசுவோம். அலெக்ஸ் கேக்குதா? டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு, வேணுமா? நான் தியேட்டர்லயே பாத்துறேன்டா. என்ன எவ்வளவு 2 மணி நேரம் தான் படமா? படம் சின்ன படம் தான். ஓகே, ஏத்துக்கிறேன். பாவம். ஆனா ஃபைனல் டெஸ்டினேஷன் பாத்துட்டேன், இதுதான் பாக்கணும். தியேட்டர்லயா பாத்த? நல்லா இருந்துச்சு. ஹாலிவுட்லாம் டக்குன்னு நானும் ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்த்தேன். இங்க இருந்து கடலூர் காட்டுது 120 கிலோமீட்டர்.
முடியலையா முடிச்சு கலெக்ஸ் காப்பாத்த இந்த சொல்லுவான் தெரியுமா, அதான் இல்ல ஊருக்குள்ள ஏதாவது அதான் இருங்க. கடவுள், நான் இப்பதான் கூகுள் பண்ணி பார்த்தேன், உண்மையிலே இருக்குதுயா கடலூர் நாகராஜ். இல்ல ஆக்சுவலா நான் இன்னைக்கு நானும் போய் அதான் பாக்கலாம்னு இருக்கேன். உண்மையாவே இந்த மனுஷன் என்னதான் ஏன் பண்ணாரு, ஏன் அவரை கடவுளாக்குனாங்கன்ட்டு. பானின் பரங்கிப்பேட்டை, ஒரு பாபாஜியே தான் அலெக்ஸ். பானின் பரங்கிப்பேட்டை கடவுள் போர்ட்டோ நோவோ நியர் கடலூர் நாகராஜ். ப்ரோ உங்களுக்கு ஏதாவது போட்டோ இல்லாதனாலதான் ஆறாவாக்கிட்டாங்க, புரியுதா? ஆனா எனக்கு இது இல்ல அது ஆறான்னு இதை நான் சொல்வதனால இல்ல ஒரு நிமிஷம் இல்லடா சுத்தி பனிமலையா இருக்கும், அது ஆறான்னாரு பாத்தியா, அதான் சுத்தி வெள்ளையாகுது. இல்ல வாயில இருந்து புகை சுத்தி சுத்தி உடம்பு ஹீட்ல ட்ரெஸ் வேற போட மாட்டாரா, அப்படியே லைட்டா ஒரு ரவுண்ட் விழுவோம் ஆறான்ட்டானோ. ஆனா பாபா புரியாத போது மாதிரிதான் எனக்கு படம் இருக்கும். அவரே ஒண்ணு சொல்லுவாரு, தான் அவரே குழப்புவாரு. கமலஹாசன் நடிச்சிருந்தா கரெக்டா இருந்துக்குமா? யாரு? இல்ல கமல் நடிச்சிருந்தா சுத்தமா வழங்கிருக்காது, பிடிச்சிருக்காது. அவரெல்லாம் நடிச்சிருந்தா வந்து ஆரம்பமே புரிஞ்சிருக்காது. இல்ல குமார் மந்திரத்தை மயக்க வச்சிருவோம், மந்திரத்தை மறந்துடுவோம். இல்ல பாபா வந்து மந்திரத்தை வாய்க்குள்ளதான் சொல்லுவாரு, நம்பால இருந்தா வெளியே சொல்லிருப்பாரு. இல்ல எனக்கு ஆமா ஓம் நமோ நாராயணன் கத்தவன் பேரு அந்த மாதிரி சொல்லி பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துருவாங்க தெரியுமா, ஒரு 5 நிமிஷத்துக்கு மந்திரம் சொல்லிருப்பாரு. பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துருவாங்க. இல்ல ரஜினி ரஜினி வந்ததுக்கே ரொம்ப விஷயம் தலை சொரிஞ்சிட்டு போச்சு. இதுல கம்மல்லாம் வந்திருந்தா அதான் யாரா எஸ்பிஆருக்கு ஒரு முதுகு குத்து இருக்குது, போய் என்னன்னு அந்த படத்தை பார்ப்போம். என்ன முதுகு குத்து? இந்த படத்துலயும் பனிமலை எல்லாம் சண்டை போடுறாங்க போல, ட்ரைலர்ல பார்த்தேன். மேடம் ஐ எம் யுவர் ஆடம். அப்ப ஈவி யாரு? டேய் உன்னோடா இந்த படத்துல செல்கச்சவன மாதிரி எஸ்டிஆர் போட்டுருவான்டா. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். கடைசியா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கமலையா வந்து ஒரு 1/2 மணி நேரம் வருவாரு, விக்ரம்ல வந்த மாதிரி நாயகன் தீண்டு போறாரு படம். அவங்க நம்புறது நானா இல்ல, விக்ரம்க்கு அப்புறம் கமல் எடுக்கிற படம்னால அந்த ஒரு வைப். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவரோட உயிரை காப்பாத்துறாருல. ஒருவேளை குமரா இந்த மாதிரி இருக்குமா, கங்கவால அந்த பொருவாவும் அவர் பேர் என்னது, அவரு கங்காவும் பொருவாவும் அதுல வந்து பாத்தீங்கன்னா மகனையும் தானே தத்திருக்காரு. அந்த மாதிரி இதுல மண்டாங்கன காத்தவன் தியேட்டர்ல பாக்கும்போது எரிச்சலா இருந்துச்சு. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தான் பிடிச்சிருந்தது. அதெல்லாம் அந்த தலைவனை எல்லாம் அந்த சின்ன பையன் தலைவனை அந்த சின்ன பையன் வந்து தலையிட்ட கிளைமேக்ஸ்ல அப்படி இருக்கும். ஒரு நிமிஷம் இல்லடா, படம் முழுக்க பையன் கூட்டணும் வந்துட்டு கடைசியில அவனே வந்துட்டு அடுத்த அவனே அதான் உழுந்து செத்தன தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பைத்தியமாடா நாங்க. சின்ன பையன் மெச்சூரிட்டி கிடையாதுடா, இல்ல என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. பொருவா வந்து அந்த தலையாட்டுவார்ல இதுல ஏர்கிராஃப்ட்ல, அது வந்து எனக்கு அது அந்த பிரேம பார்க்கும்போது அவருதான் அவரு தெரியும்ல, அவரு டெம்ப்ளேட், அவரு நண்பர் நம்ம ஃப்ரெண்டு தான்ப்பா, நம்ம பையன் தான்.
ஆனா ஜெட்டுல ஃபுட்பால் அடிச்ச ஊர்ல இருந்தீங்கடா. லாஜிக்லாம் ஜெட்டா சாரி நீங்க ஃளைட் நீ பிளேன்ல அதான் சொல்றேன், கடைசி வரைக்கும் லாஜிக் பார்த்துனே உட்காந்துருங்க. லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. அப்ப அப்படி பார்த்தா போய் சல்யூட் அடிச்சதெல்லாம் நாமளும் தான் சொல்லலாம். ஏய் லாஜிக் வர்ற படமாவே பார்க்க முடியலடா. அதான்டா அலெக்ஸ். இல்ல அவ்வளவுதான். தெலுங்குல இருந்து ஒரு படம் வந்தா அதுல லாஜிக் பாக்குறது நல்லா இல்ல சொல்லக்கூடாது. ப்ரோ நீ கம்முனு இரு ப்ரோ. தெலுங்குல கங்கோ வந்தா ஹிட் ஆயிருக்குன்ற மாதிரி பண்ணிக்கிற. தெலுங்குலயும் உனக்கு டிசாஸ்டர் தான் ப்ரோ இருக்கும். அது ஆமாடா ஹிட் ஆயிருக்கும்டா. இது தெலுங்கு சேர்ந்தா. ஐயோ நான் விடலையா? எல்லைக்கு வரட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். அந்த படத்து மேல கைய வச்ச போச்சு அலெக்ஸ். கையெல்லாம் வைக்க மாட்டேன். சிறுத்தை படத்துல கார்த்தி வைக்கிற மாதிரி பார்ட்டி ஒண்ணு தொடங்கவா? எதிரிதான். நீ ஏன்டா குளிர் சொருத்தல அந்த மாதிரி? எதிரிதான் என் தம்பி. அவன் என்ன ஆதரிப்பேன். என்ன சீமான் இடையில அதுக்காப்புல சைட்ல என்னதான் இருந்தாலும் தம்பிதான். இல்ல விக்னேஷ் ப்ரோ கடலூர்ல இந்த கிருஷ்ணாலய தியேட்டர்ல இருந்து வெளில வருவார். என்னடா படம் வேற மாதிரி இதுனா இது கதையா இது. பிரணவ் மெசேஜ் பண்ணிட்டு போயிருக்கான்ப்பா. பைக் ப்ரோ 20 மினிட்ஸ்க்கு மட்டும். அது என்னடா இது? ஏதாவது பே பண்ணுமா அலெக்ஸ்? காசு வேற வாங்குறியா? ஸ்பீக்கர் கொடுக்குறியா? ஒரு நிமிஷம் பக் ஆயிடுச்சு ப்ரோ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். எனக்கு காட்ட மாட்டேங்குது. கோஸ்ட் கூட கொடுக்காத. ஏதாவது காசு வாங்குறானப்பா ஸ்பீக்கர் கொடுக்குறதுக்கு. அலெக்ஸ் இப்படிலாம் வர பண்ணியா? 20 மினிட்ஸ் மட்டும் ஜாலி பண்ணு. 10 கோடி. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா 20 மினிட்ஸ் நான் வேலைக்கு போறத சொல்லியிருக்கேன். எதை சொல்றது? 20 நிமிஷத்துல அவன் கிளம்ப போறான். ரொம்ப தவறு. 11 மணிக்கே பஸ் வந்துருச்சுப்பா. அப்போ இவ்வளவு நேரம் பஸ்ல பாக்க 12 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது. பஸ்ல பாட்காஸ்ட் கேட்டு போவோம். எனக்கு அந்த இல்ல எனக்கு அந்த ஆடிட்டே இருப்பேன் டெப்லெட். விக்னேஷ் சொல்லதான் ஞாபகம் வந்துச்சு. சத்தியமா எல்லைக்கு வரட்டும் ஆடிட்டே இருப்பேன். அதான் ஆடிட்டே இருப்பேன். ஒரு தெரியாது ஐயா ஏறமா அடிக்கலாம்னு கனவு காண்டிருந்தீங்க. 120 கோடி அடிச்சிச்சு. கேரளாலே அவ்வளவு பெரிய கலெக்ஷன். சரியா மூடுங்க. இது வரட்டும். இதே படம் நல்லா இருந்தா ஓடுறோம் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஏறம்ல இல்ல இல்ல ஏறம் படத்தை கூட இல்ல. ஒரு நிமிஷம் யார் அடிப்பா அலெக்ஸ்? நீ கீர்த்தி சிட்டி அடிப்பியா? பிரதீப் இல்லடா இல்ல பிரதீப் எல்லாரும் தான்டா. நான் கேஸ்டிங்கே நீ பாரு. ஏன் தெரியுமா? கேஸ்டிங் நீ பார்த்தா பிரதீப், சீமானு, நயன்தாரா பாடு அல்டிமேட் இருக்கும். கொத்த மாட்டான் மாதிரி. இல்ல பிளாக் பஸ்டர் டைரக்டர் விக்னேஷ் சிவனாரா இருக்கல. நீங்க என்ன அத மறந்துட்டேன் பாரு. நினைக்கிற மாதிரி கேஸ்டுக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஓகேவா? இது ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் ப்ரோ. அந்த கேஸ்ட் இல்ல ப்ரோ. கேஸ்டிங் காமெடி பண்ணாத. காமெடி பண்ணாதீங்க. திரும்ப சொல்றேன். எங்க சிறுத்தை ப்ரோ சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கடைசியில விக்னேஷ் ப்ரோ படம் வந்த பிறகு வருவாது. அசையாத மரம் ஒன்று நெகட்டிவ் பேசணும். ஆடி வருவாப்ல. இல்ல வந்த பிறகு நெகட்டிவ் பேசுறேன். டிஜிட்டல் கியூப்னு மாத்திட்டாங்க. இன்னும் பழைய காலத்துல நெகட்டிவாவே இருக்கீங்களாப்பா? எப்படி ப்ரோ? How is it possible? அங்கிள் என்ன வர டார்க் எல்லாம் போடவே மாட்டேன். இது டார்க் கிடையாது. இது டார்க் வேற. ஒரு நிமிஷம் இல்ல. இப்ப ஒரு நிமிஷம் ஸ்பேஸ் எனக்கு எப்படி தம்ம காட்டுது? நான் மட்டும்தான் இருக்கேன். மீதி எல்லாம் இருட்டாகுது. இருட்டா சொல்லுவோம் தெரியுமாதான். ரொம்ப இருட்டா இருக்கு. ஒண்ணுமே தெரியல மாப்பிள்ள. வேணாண்டா அந்த பக்கம் கேட்டா இல்ல கரண்ட் கம்பியில அணில் ஓடிச்சுன்னு தேவை. இதெல்லாம்
நருட்டோ வந்து நெகட்டிவ்னு சொன்ன உடனே வந்து அது இதுவா எடுத்துக்கிட்டான், டார்க்கா எடுத்துக்கிட்டான். இல்ல நெகட்டிவ் அது வந்து அது சொன்னாப்ல பாத்தீங்கன்னா கியூபிக்கு கலரு அப்படி இப்படின்னு சொன்னாப்ல. இல்ல அது அது ஸ்டார்ட் ஆஃப் மைண்ட தான் நான் யோசிக்கிறேன். எப்படி வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது? விக்னேஷ் ப்ரோ இல்ல ஷிப்ல இந்த மாதிரி காமெடி பண்ணாதீங்க, கப்பல்லாம் தூக்கி வச்சிருவாங்க. இல்ல நெகட்டிவ்னு ஞாபகம் அது டார்க் நெகட்டிவ்ன்றீங்க. பழைய செல்சுமிதா போட்டோவே பாத்தீங்கன்னா பேப்பர்லாம் பிளாக் அண்ட் ஐயோ ஒயிட் அடிக்கிறாப்ல விட மாட்டேங்கிறாரு. நீ இல்ல எதுவுமே ரியாக்ட் பண்ணாத, அப்படியே இருந்தா 4 காமெடியில அவரே கம்முனிடுவார். இல்லப்பா நான் கிளம்புறேன். ஏன்னா ஸ்பேஸ் முடிய போகுது, அது என்ன கிளம்புறேன். நான் முடிச்சுக்கலாம் அலெக்ஸ். செய்யலாம். நல்ல வேலை இல்ல குமார, கண்டென்ட் வீக்கெண்ட் வரல கண்டென்ட். சரி பாய் குமார். நான் இது விக்னேஷ் ப்ரோ, ஆதிபி மாஸ்டர். குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட். சில பேர் ரிக்வஸ்ட் காட்டல. ஓகே குட் நைட்.